சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. அறிவோ நம சிவாயும் சிவவோ நம சிவாயும் நம சிவாயும் நம சிவாயும் ஓ நம சிவாயும் ஓ நம சிவாயா நம சிவாயா மண்டவி ஓ சிவசிவா 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 போயிட்டாங்க ஜாமியா தூரம் வள்ளலார் கோயில வாங்கிட்டு வந்தோம். வடலூர்ல வள்ளலார் கோயில வாங்கிட்டு வந்தோம். ஆமாயம்மா ஆனா வடக்கே இருந்து வள்ளலார் ராமலிங்க அடியார் கோயில் வந்து விட்டோம். நான் மரத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். இவன் போய் வாங்கிட்டு வருவான். வடக்கே வந்து வடக்கே திருவண்ணாமலை இருந்தோம். திருவண்ணாமலை வந்து மயில வந்தோம். மயிலத்தை ஒண்ணு கிடைக்குதுன்னு வடலூர்ல வந்து நாங்க வாங்கிட்டு இருந்தோம்.
நாங்க சங்கமாயி. நீ யாரு ஆளு எந்த நாடு எதுக்காக இங்க வந்த ஓ அம்மா அது கண்ணில மகந்தாலான எம்மா சிவனடியார்கள் நாங்கள் அந்தந்த நாட்டுக்கும் செல்வது சாப்பிட வந்தோம். நாங்க ஒரு அனாதை. அந்தந்த நாட்டுக்கு சேமலாமத்தை தெரியுது. அதனால அம்மா இது என்ன நாடு? வளமான நாடா இருக்கிறது. இது என்ன நாடு அம்மா? இது வடக்கரையான் பட்டணம். வடக்கரையான் பட்டணம். இங்க ஏதாவது பக்கத்துல அரசமா போயிடும். வடக்கராயன் பட்டணம். இது எங்க இருந்து அம்மா உயர போனது கால புடிச்சு இழுத்து வந்துட்டோம். அதனால அம்மா இது என்ன நாடு? வடக்கரையான் பட்டணம். இங்க ஏதாவது புதுமை உண்டா? எங்க நாட்டுல ஏதாவது அதிசயம் உண்டா? சரியான அதிசயம் எங்க நாட்டுல. என்ன அதிசயம்? அதிசயம் தான். நர்சரி வச்சுன்னா பொம்பளை எங்க வேலை செய்யறாங்களா? இல்ல நிறைய மீனாட்சி பட்டா கண்ணாடி பட்டா திருக்கோளூர்ல இருந்து அன்னைக்கு திருக்கோளூர்ல இருந்து 2 பேர் கொள்ளுங்க அடிக்கோ பாவம் எல்லாம் விட்டு வந்து அது 2 பேரும் இது போட்டு சாமியை நானும் வந்து சாமி இருக்கும். அதே நிறைய வேலை போட்டு நர்சரி பூங்கன்னு வைக்கிறது, பொட்டுக்கண்ணு வைக்கிறது, லைப்ரேட் வந்து சவுக்கண்ணு வைக்கிறது, நிறைய வேலை எங்க ஊர்ல. எத்தனை குடும்பம் திரும்ப போனீங்க? உண்மைதான். எங்க குடும்பம் எங்க வந்தோம்? எங்க இருக்கிற கடையெல்லாம் ஒருத்தர் அம்மா குச்சியை போட்டு அதே செட்டின்னு உட்காந்து தெரியுமா? சாவு குச்சிலாம் எங்க குடிக்கிறாங்க தெரியுமா? நாம போய் அனந்தம் பாரு. ஆமா குரு ஒரு பிரம்மதேசம். ஆமா பிரம்மதேசத்துல இருந்தா அந்த பக்கத்துல இருந்தா சவு குச்சிங்க வருது. பரவாயில்ல. ஆமா குச்சியை வச்சுக்கோங்க. அந்த குச்சி அங்க இருந்து வந்து திருப்பி இந்த குச்சி அங்க போகுது. இந்த குச்சி அங்க இருந்து இந்த துளு வச்சு இங்க அங்க போகுது. ஆமா ஆமா. என்னம்மா சொல்லம்மா? நாட்டுல என்ன அதிசயம்? என் நாட்டுல என்ன பெருமைன்னு கேட்டீங்க. எங்க நாட்டுல ஒரே ஒரு பெருமை. என்னமா பெருமைமா? நாட்டுல ஒரே ஒரு பெருமை, ஒரே ஒரு மகத்துவம் தான். எங்க நாட்டுல ஒரே ஒரு பஞ்சமரம். ஐயோ அவமானம் 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 அவகிட்ட போனோம். அவமானம் அவமானம். ஒரு வண்டி மரம் பெரிய அதிசயமா. ஒரே ஒரு வள்ளி மரத்தோட பெருமை. ஐயோ ஐயோ பாவாட்டா எங்க ஊர்ல ஜெரு போட்டு ஒரு வண்டி மரம். ஒரே வள்ளி மரம். அது எத்தாலையோ நாட்டுல ஒரே ஒரு வண்டி மரம். ஒரு வண்டி மரம் உங்க ஊர்ல அது பெருமையா? எங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் வெறும் வண்டி மரம். அது மட்டும் இல்ல, மழை நாளில போட்டு இந்த பாதகங்கள் எல்லாம் போட்டு மரம். அதெல்லாம் எங்க ஊர் வண்டி மரத்தை செய்தான். பசங்க நிறைய இப்ப பேட்டு அடிக்கிறாள், அது எங்க வண்டி மரத்தை செய்தான். எங்க ஊரு கட்ட வண்டியெல்லாம் நெகிழ்ச்சி அடிக்கிறாள், அது எங்க வண்டி மரம் தான். எங்க பார்த்தாலும் அடி வைக்க முடியாது. எல்லாம் டீ வளர்க்கறது முடியும் எங்க ஊர்ல. அந்த மாதிரி வண்டி மரம் என் நாட்டுல அளவில்லாத வண்டி மரம் இருக்கிறது. ஐயா சிவனடியாரே, என்னம்மா உங்க நாட்டுல எவ்வளவோ வண்டி மரங்கள் இருக்கலாம், பூரா வண்டி மரமா இருக்கலாம். அதனுடைய அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பெருமை கிடையாது. அந்த வண்டி மரத்தோட மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா அந்த வண்டிமரத்தினால் பெருமை தெரியுமா? நாடல் மாடல் பேய் பிசாசு பில்லி சூரியன் தேவன்
இத்தனையும் அகற்றும்படியான மகிழ்ச்சியத்தை சேர்ந்த ஒரே ஒரு அம்மா இந்த பையன் இருக்கா மூத்த போறது லாதரும் மாடன் பேய் பிசாசு குர்க்கை இது எல்லாம் காரணம் இருக்குதா அம்மா அப்பெரும் மரத்தை எங்கள் கண்ணால் நாங்கள் இருவரும் ஒரு அந்த மரத்தை காட்டவில்லை என்றால் எனக்கு மயக்கம் வரும் என் சிதையனுக்கு இழுப்பு வரும் உடனே கை காலம் உரைச்சிப்பான் உரைச்சு கண்ணை சொருவோம் சொருவிட்டு அப்படியே கொடுத்துப்பான் யாருக்கு இழுப்பு வரும் சொத்தி சொத்தி இழுத்து நான் காட்ட மாட்டேன் யாரு நான் காட்ட மாட்டேன் நீ காட்டவில்லை என்றால் இழுப்பு வரும் எந்த இழுப்பும் வராது எனக்கு மாலை வரைக்கும் எனக்கு எந்த நோயும் வராது நீ வேணா பாரு நான் பார்க்க மாட்டேன் சாமியே சரணம் ஐயப்பா நானே நான் குளிச்சுட்டு சாமி கூட போய் பார்த்துருவோம் நாங்க நின்னுங்க பிடிவாதமாக அந்த வண்டி மரத்தை நான் பார்த்தே தீரணும் இல்லைன்னா எனக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்றீங்க உங்க பேர்ல எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு நீங்க யார் ஆளு உண்மையிலேயே சிவனுடைய அடியார் தானா நீங்க எதுக்காக வந்து என்ன விஷயங்கிறது சொல்றீங்களா உண்மையிலே சிவன் அடியார் இல்ல அப்புறம் மறுமலடியாரே அந்த மாதேவி தனக்கு யாரும் கரமுடன் ஆலயத்தை கண்டிய கட்டி வச்சேன் இறைவன் ஒளிக்கு முன்னே என்றொலி யாரே கொண்டு உறமுடன் மனமதி உற்ற கும்பாபஜனம் இந்த உலகத்தில் அந்த அங்காள பரமேஸ்வரிக்காக ஆனால் 30 இரவும் பகல் 60 நாளிகள் அது பகல் 30 போக இரவு 30 நாளிகள் அதுல 15 நாளுக்குள்ள ஆலயத்தில் கட்டி முடிச்சுட்டேன் இன்னும் 15 நாளிகள் இருக்கு இந்த வன்னிமரத்தை கொண்டு போய் துடக்கம்பமாக நாட்டி சூரியன் உதயாதிக்கலாம் அம்பாளுக்கு நான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படியா ஆமா அப்படி செய்யவில்லை என்றால் அம்பாள் உங்களே அம்மா என்ன அப்படியே கழுத்த முடிப்பா இவனை சோளத்தால குத்தி கிழிப்பா ஆமா என்ன சோளத்தால குத்தி கிழிப்பா என்ன சுத்தி சுக்கு கிழிச்சாதான் ஒரு மனுஷன் ஐயா உங்களுடைய குறிப்பை தெரிஞ்சுக்கிறதா குறிப்பாரியார் குணமறிய மாட்டாரு நம்பி வந்துட்டேமா ஆமா இந்த வன்னியமரத்தை கொண்டு போய் நீங்கள் சுலபமாக தராட்டி கும்பாபிஷேகத்தை செய்து முடிக்க தொண்டர் தான் ஆனா அந்த வன்னியமரத்தை இருக்கிறது அவ்வளவு தேசம் பார்க்க முடியாது எப்படியம்மா எங்க அப்பா அம்மா இருக்காங்க பூஜாதவங்க அவங்க பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிட்டு துஷ்ட மிருகங்களை கொண்டு வருவது அதை அரித்து கறி சமைப்பது அதுக்கு பூஜை கொடுக்கறது அந்த மது என சொல்லக்கூடிய சாப்பிடுறது நிலவரம் தெரியாத கடுப்பாங்க அதனால அந்த இடத்த நீங்க நெருங்க முடியாத நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுமா சரி நீங்க கண்டிப்பாக பார்த்தே தீர்க்கலாம் செய்து முடிக்கிறீங்க ஐயா என் மனசுல என்ன ஒரு ஆசை தெரியுமா என் தாய் தந்தை செய்கிற செய்திகள் பிடிக்காதுதான் நான் தனியாக வருவது மலர் எடுப்பது சிவனை பூஜை பண்ணுவது நம்மை போல சிவனுடைய ஒரு தொண்டரை தான் நாம் கல்யாணம் செய்து கொள்ளணும் என்னுடைய ஆசை அப்படி அதற்கு நான் உதவிகரமா இருக்க வேண்டும் எங்க உயிர்மா எங்க உயிர் எழுதுறதும் பழகிறதும் ஒன்னு சொல்லியம்மா என்னை கல்யாணம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் காட்டுறேன் கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கிறேன் கல்யாணம் பண்ண இப்பயே காட்டுறியா இப்பயே பாத்துட்டு நீ போய் பயந்துட்டு கல்யாணம் பண்ற இப்பயே காட்டுறேன் அம்பாளுடைய அருளாளே அம்பாளுடைய எண்ணத்தோடு அம்பாளுடைய திருவருளை கண்டிப்பா திருமணம் செய்யறேன் சரி உங்க வார்த்தையை நான் நம்புறேன் அந்த மரத்துக்கிட்ட முன்ன போகணும்னா எந்த வழியா போறது அதை எப்படி பாக்குறது கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறது அடிமான்ற அப்ப என் உயிர் இருக்கிறதும் போயிருந்தோம் 2 பேரும் தான் சோத்தால குத்தி கிளி பண்ணேன் அது கல்யாணம் நீ பண்ணிக்கிறேன் அப்ப சேர்த்தா 2 பேரும் ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ண நான் வந்து நான் பொண்ணு அங்க இருக்கு அம்மா கிட்ட எனக்கு வேணா கூட நான் ஐயப்பன் கோயில் போய் வந்து நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட ஜால கண்ணாடி இருக்கு அப்படியா அந்த ஜால கண்ணாடியை பார்த்தா எந்த வழியா போறதுன்னு தெரியும் சரி நான் ஒரு சொக்கு பொடி ஒண்ணு தரேன் அதான் முடியுமா அந்த பொடியை கூட எம்மாவை எடுத்துக்கிறானும் கடையில் நம்ம மரணி போடலாம் அப்படி அவர் போதையில் இருப்பார் அந்த சொக்குப்பொடியை தீவிர நினைச்ச காரியம் நிறைவேறி நீ எட்ட வர வரைக்கும் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ஜால கண்ணாடி இப்படியாக இந்த அருணாட்சியிடம் சொக்குப்பொடியை இருந்து இதை வானராயம் பண்ண போனது தாண்டவராய சோழன் வருவதாக
மரத்து மேல ஏறி பழனி இறங்க போற அந்த பானை அரைஞ்சு கீழே அவனி பாலா போகுது அது வீணா போகுது மரத்து மேல ஏறி பழனி இறங்க போறேன் அடியே வாடிய முண்டா வாடியா அடியே வாடிய முண்டா வந்தது வராதமாவா ஒரு அம்பேத்கர் வந்து வாடியம் இவனை நான் பொன்னியப்பாடி மீனாட்சி பாடி அந்த ரயில்வே கேட்ல பார்த்தப்பா என்ன பண்ணாரு அது உள்ள அங்க வந்துட்டாயா எம்மான் சீக்கிரமா அங்க வந்தான்னு தெரியல சிறுமொழியா வந்து 50 முடி 100 ரூபாமா 100 முடி 200 ரூபாமா 200 முடி 400 ரூபாமா வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க வாங்கம்மா உங்க வீடு தேடி வரமா 50 முடி 100 ரூபா 100 முடி 200 ரூபா செக்கு முடி வாங்கறதுமா செக்கு முடி வாங்குறது உங்களுக்கு சவடி பண்ணுமா லப்பர் உங்களுக்கு குண்டாமா வாங்கம்மா வாங்க அதுமணியா அது செம்பு தகரம் வந்து உங்க வாகனம் எங்க வாகனம் உங்க வீடு தேடி வந்து கொண்டு இருக்குதுமா வாங்கம்மா வாங்க அமிக்கல் ஏந்திரக்கல் கொடைக்கல் ரொப்போல் வாங்கக்கா வாங்க வாங்கம்மா வாங்க பீன்ஸு சவு லூக்கல் 4 கிலோ பல்லாரி வெங்காயம் 100 ரூபாய் வாங்கக்கா வாங்க 3 கிலோ தக்காளி 100 ரூபாய் வாங்கக்கா வாங்க வாங்கம்மா வாங்க கொட்டை எடுத்த புளிமா முத்தான புளி தலைப்பத்தான புளி 1.5 கிலோ புளி 150 வாங்கம்மா வாங்க 1.5 கிலோ புண்டை 150 என்ன சிக்கு முடி விக்கிறாலும் பூண்டு விக்கிறாலும் நான் பாத்துருக்கேன் பக்கத்துல அந்த ரயில்வே கேட் இருக்குடா அங்க பார்த்து நான் இவனை உட்காந்துங்க ஒரு அந்த ஈரக்குழியில வச்சுக்கின்னு செத்தின்னு இருந்தான் எம்மா சீக்கிரம் தெரியல இப்ப வேகக்குள்ள அம்பேத்கர் நகர் வந்துட்டான் அதான் கேட்டேன் சிரிக்கத்துல மூஞ்சி குழப்பம் போறாரு போத முடியாது கட்டி நீ எல்லாம் வந்து டவுன் அடிக்க போதா அப்படியே மத்திய பணமட்டை போட்டு அப்படியே காட்டி கொஞ்சம் பண்ணி போடுங்க தான் போதுக்கலாம் என்ன ஆளை பார்த்தா உனக்கு சாமியார் மாதிரி நினைக்கிறான் நான் ஒரு சூரன் என்ன சூரன் என்ன சொல்றீங்க சூரன் 25 சூரன் இந்த பாயிண்ட் இருக்கான் கொஞ்சம் பேர் சூரன் 75 சூரன் இருந்திருக்கேன்டா அம்மா சூரன் நான் வேலை விட்டு வந்த ஆள் தெரியுமா சூரன் நான் இப்பதான் சொல்லிக்கிறேன் நான் சூரன் அங்க ஒருத்த பாரு காத்து ரொம்ப புழுக்கமா இருக்காரு காடி இல்ல உன்னை நான் நினைச்சா கழுதி ஆக்குவான் குதிரை ஆக்குவான் பூமி ஆப்பேன் ஓ காரி வாடிய முட்டா வாடியா காட்டியாடி அங்க யாரு இருக்கா வாடி முண்டா வாடி முண்டா ஓ பூமி ஆப்போம் கடமை மூணு ஆம்பளை போல ஆம்பளை பூரா பைப்பு போய்ப்பு இப்ப ஊமையா போக அப்புறம் 3 வச்சா மாத்தி காய்ச்ச ஆமா 3 ராத்திரி காய்ச்சணுமா நெல்ல பாட்ட வர பாட காய்ச்சி 3 வச்சா காய்ச்சி அட்வான்ஸ் போச்சா யாரு ஒரு பாட்டு கூட பாடலாம் தாதா சொல்லு தாதா சின்ன பாரு அதான் பாபாவே பாபாவே பாபா ஓ பாபாவே பாபாவே பாபா ஓ பாபா 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 உபா ஓபா பாபாவே பாபாவே ஓ பாபா கல்ல தாதா ஏய் தாதா என்ன ஏப்பா ஏயா போ ஏப்பா ஏப்பா Daba, ya ume boa, ume letewa, ume, yata siapa pasu akan boleh boa. Daba, ayah ba, daba wakam boleh boa. உண்மை ஆயிடுல்ல ஆமா அவன் பேச வைக்கணும் siapa பேச? டேய் இவன் எங்க சிக்கல் விட்டுருவான் நாட்டுக்கு பாப்பா சேப்பேல wakam போட்டு போவா. வேணாண்டா ஓம் ரீ ஓம் ஓம் ஏய் பேசலாம்
ஏதாவது தோணு இருக்கா அக்கா இருக்கா மானுக்கு ஓய்வு உட்காந்து போட்டு என் வண்டி பாடுவான் பேச சொன்ன என்ன இப்ப ஊமையா இருந்தவன் எடுத்து விட்டு பேசு நீ எல்லாம் நீ கொடுக்குற என்ன சொன்னா பேசலாம் சரி கூட நீ ஊரே என்னுடைய நாடு இருக்கிறாயா மதுராய பட்டணம் அந்த மதுராய பட்டத்தை ஆண்டு வரும்படியாக என் கைவரா பாண்டாசூரன் பாண்டாசூரன் நான் வருகிறேன் என்றால் அவன் அந்த முட்டைய என்னுடைய வேலை இந்த மதுராய பட்டணத்திலே உனக்கு கல்யாணம் ஆயிடுதா கல்யாணம் ஆயிடுச்சுடா வீரவல்லி குழந்தைக்கா இருக்கு அருணாட்சி ஒரே ஒரு பொண்ணு நட்ட வயசுல முத்து போடுற மாதிரி பிறந்த மாதிரி உங்க நாட்டுல எங்க நாட்டிலே ஒரு அதிசயம் இருக்கிறது என்ன 7 சுத்து இரும்பு கொட்டை அந்த இரும்பு கொட்டையில இரும்பு இருக்கா அந்த இரும்பு வேலையில ஈச்சாத மூலையில ஒரு மண்ணிய மரம் இருக்கிறது மண்ணிய அந்த வன்னிய மரத்துக்கு நாங்களும் எங்க குலதேவதையா இருக்க முடியாது சக்கா தேவிக்கு சக்கா தேவிக்கு பூஜை செய்வது அதுக்கு கல்லு சாராயம் கல்வாடி ஆட்டு தலை எருமாட்டு தலை எல்லாத்தையும் வைத்து அதற்கு படைப்பது இன்னைக்கு ஒரு இருக்குடா நீங்க ஆடாதுங்களா ஆடாதவங்களை ஆட்டிக்கும் ஆடாதவங்களை ஆட்டி வைப்பேன் கூடாதவங்களை கூட்டி வைப்பேன் நல்லா ஆட்டுவான் ஆட்டுங்களா எதுக்கு புளியா மரம் புளி போட்டு போலாம் அதான கேட்டேன் ஐயா போல போல நீங்க போட்டு இன்னைக்கு உடம்பு எல்லாம் ஊறுது இன்னைக்கு இந்த ஐப்பசி மாதிரி இந்த பணியில கூத்தா கொடுக்குறாங்க 50 ஜாட்டி அப்புறம் என்ன அது என்னடா கோழி கறியா வந்து 11 மணிக்கு வரா இவனுக்கு சாப்பாடு தனியா எடுத்து தரேன் இன்னைக்கு படிச்சு மண்ணை மரத்தை படிச்சு போத பொருள் எனக்கு குடிக்கணும் கொண்டாட்டிக்கணும் உல்லாசமா இருக்கணும் அதனால என் மனைவியை வீரவல்லி அழைத்தேன் என்று அழைத்தேன் கையை விட்டா பையன் மோன கொடுத்துற கையில பையன் அடிப்பையில நீங்க அடிப்பையில போற மாதிரி சுருட்டு வடக்கரையான் பட்டினம் தம்பி சாப்பிடுற மோட 3 போட சாமியே சரணம் ஐயப்பா ஐயோ ஐயோ ஐயப்பா நாடு இருக்கின்றது வடக்கரையான் பட்டினம் தகத்தோடு பரிமாணம் செய்து வர முடியாது வடக்கராய மாண்டாய சூரன் மனைவியாக இருக்கக்கூடிய வீரவல்லி இஞ்சியும் கோட்டையும் அடுத்துட்டு விழுந்துடும் ஐயோ அது வேணா கோயிலுக்கு போய் வந்த வரைக்கும் அதாவது பெற்றெடுத்த பிள்ளை வேண்டி இருக்கிறது அரணாட்சி பாபா ஆமா எங்களுக்கு அனுப்புறாங்க நானும் அனுப்புறேன் மேலாம் அது மேல அது ஒண்ணு நெல்லு பிள்ளைன்னு உங்களுக்கு கண்டுக்காத ஏதாவது சிவன் பூச்சி காட்டுங்க சரி அருணாட்சி ஆமா உங்களுக்கு என்ன வேலை எங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய வன்னி மரத்திற்கு தினந்தோறும் ஜக்காதேவி வன்னி மரம் தான் எங்க குலதெய்வம் ஜக்காதேவி கூடு விட்டு கூடு போய் வர வன்னி மரத்துல இருக்கிறேன் ஒரு மரியாதை இல்லையா என்ன பேரு நீங்க எம்எல்ஏ எம்எல்ஏ அவன் அண்ணம்மாவனுடைய பூத்தியாவத்து பேரை நான் தெரியுமா மரியாதை சாய் மாமாவை பார்க்கிறேன் கண்ணெட்டி நான் பாருன்னா என்னமோ தெரியல அங்க தண்ணி வாங்கி ஊத்திட்டு கொஞ்சம் தடுமாறி போறது போப்பா
என்னடி மரியாதை தெரியுது மாமண்டி சும்மா போட்டா ஆமா பூஜை செய்யணும் கல்பட்டு கொஞ்சம் காட்டு பட்டு பூஜை செய்யலாமா யாத்திரா கல்புத்த யாத்திரா வாரி 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 என்ன அவசரம் பண்ணா என் முட்டாச்சி குறி குறி பாய்க்கு இங்க வையா மீதி இங்க வையா இங்க வாழ கொஞ்சம் என் பொண்டாட்டி எங்கடா வீரவல்லியே போட்டா எங்கடா என் பொண்டாட்டி தேவையா அங்க பாட்டு இப்படியே கவுந்து படுக்காத ஓசு வச்சுட்டு முக்கா அதாவது 7 லிட்டர் வாங்கியிருந்தோம் 2 லிட்டர் தான் 5 லிட்டர் சரக்கு அப்படியே இருக்கு நம்மள இன்னைக்கு மாலத்துக்கு பின்னாடி ரொம்ப சூடா இருக்கு மயில மோர் இந்த தயிர் மயில மோர் ஓதி ஓதி எடுத்துறாதா நாளைக்கு இந்த வேஷம் வரமாட்டான் அந்த என்ன குடிக்காரன்னு நினைச்சீங்களா செருப்பால பிச்சுணும் பேசாம படுக்கணும் வக்காளியம் போட்டுக்கிறேன் கஜாம பாடுறா உங்க அம்மா பைப்பில் நான் நின்று உனக்கு கூட செருப்பால போடணும் என்ன குடிக்கிற தூமையாடா என்ன குடிக்காத பையனா ஒரே ஒரு பையன் ஆட்ட முடியாது தெரியுமா நான் தான் குடிகார பையன் நினைச்சீங்களா நான் வெத்தலைய போட்டேன்டி தத்தை கொஞ்சம் நான் என்ன குடிகார பையனா திருப்பால போயும் உக்காலையும் மாமால வெத்தலைய போட்டேன்டி தத்து கொஞ்சம் புத்தி கொஞ்சம் மறந்துடி ஒன்றும் தண்ணி அதிகமாக விட்டாங்களா மாமா மகாரணியே ஒரே ஒரு பையன் அந்த ஊரில் ஆட்ட முடியாது தெரியுமா
நான் என்ன குடிக்கிறேன் நினைக்கிறீங்களா? நானும் குடிச்சிருக்கேன், புட்டு பண்ண பார்த்துருக்கேன். நான் உன் மூஞ்சில மஞ்சள் போட்டு அம்மா மூஞ்சி என்ன அம்மா தேவையா? மூஞ்சி என்னடி இந்த மாரி வச்சிருக்கேன்னு மூஞ்சில சோப்பு போட்டு குடிக்க மாட்டியா? என்ன ஆட்சியில குடிக்கிறியா? சப்பிடுவா தேவையா? உன் மூஞ்சி மழமான இருக்குது. வீரமணி கொண்டே அவனுக்குறான். இல்ல கொண்டே மாட்டான். அவன் கொண்டே அர்த்தாச்சு. இவன் மீசாச்சு, இவன் எத்தான் இருக்கிறது. முன்னாடி சாட்டா மூஞ்சில நாட்டடிக்குது. இந்த வள்ளிமரத்தை வள்ளிமரம் எடுத்தது பெரிதல்ல, ஆனால் இருவருமாக கண்விழித்து எடுத்து விட்டார். அந்த சங்கராபரி அவரை கடந்து வைத்திருக்கிறார். அவரை நீ வெற்றி பெற முடியாது. இந்த உருவத்தை மாற்றி இந்த ஊரை மாற்ற முடியாதா? நாங்க என்ன 10 நாள் கூத்துருக்குங்க. அவரை வெற்றி பெற செய்வாங்க. மூஞ்சில என்ன சோப்பு போடுறது? இவன் என்னடா யாம் கொண்டாட்டி மேல இவன் படுத்திருக்கான். பொண்டாட்டி மேல படுத்து கிடக்க தெளிவு வைக்கணுமா? உங்ககிட்ட சரக்கு சாட்டு உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. சரக்கு ஐயப்பன் போட்டு குடிச்சிட்டான். ஊருக்கா வெத்தலை வச்சிருக்கா? அரை வெத்தலை வேணுமா? ஆம்பளை கிட்ட கொடுக்குது. வெத்தலை சுண்ணாம்பு வச்சுருந்தா ஆசை உள்ள என்ன மாமா மீசையாடா மாமா மீசையாடா உன் கொண்டை எங்க யாண்டி ஒன்ன முடிச்சு அறுத்துட்டான். இங்க கொண்டைய அறுத்துட்டான். கொண்டைய மட்டும் கொண்டைய அறுத்துட்டான்டா. கோமட்டியா என் மைய எடுக்கிறேன்டி. உனக்கு ஆம்பளை மை பிடிக்காது, கண்டவ மை தான் பிடிக்குமா? சரி பாரு, எங்க சூட் அடி ஒரு பையன் வரான் மாமா. ஆமா, ஒரு பையன் வரான். அந்த பையன் பின்னாலே ஒரு குட்டி வரான் மாமா. அந்த குட்டி சொக்கா இருக்கா? ஐயோ மாமா 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 பின்னாடி போட்டோ வராங்க மாமா. தோறகிறான் கேட்ட மாமா. யோ பண்ணி மாற தலையா காத்துக்கிட்டு போறான் மாமா. ஐயோ போச்சு என்ன மாமா, எங்க இருந்தாலும் இங்கதான் இருப்பா. ஆமா போவோம். என்ன கேக்குது? மனங்கட்ட துணை என்ன கேக்குது? நீ எந்த ஊரு சாங்கி? நீ எந்த ஊரு சாங்கி? உன் ஊரு என்ன?
இங்க எதுக்கு வந்த? ஆனா கல்லுக்காடு என் கையில் வாங்க. அந்த கல்லுக்காடு எது? கள்ளிக்காடு நம்ம இந்த சங்கராபுரி ஆடு தாண்டி குட்டி என்ன கூத்துல இந்த சங்கராபுரி ஆடு தாண்டி நம்ம போகணும். வழி விட்டு போக முடியாது. இந்த சங்கராபாரி ஆற்றி தாண்ட வேண்டுமே ஆனால் என் பொண்டாட்டி. இவன் பொண்டாட்டியா? ஆமா, என் பொண்டாட்டி. அவளை கிட்ட வந்து மங்களமேட்ட பாய் அவன் ஒன்னுக்கு வரமுறை என் பொண்டாட்டி தான் ரூட் நீ இருக்கு. அந்த மாதிரி அழகா இருக்கடா சேவை பண்ணிங்க அருமையா உன்னை பார்த்துட்டு ரசிப்பான் அதை பார்த்துட்டு நான் இப்ப என்ன கேக்குது? நாங்க வைக்கிற பந்து எங்கிறேன் மோடி மோடி வைப்போம். மோடி நம்ம நீங்க எடுத்துக்கலாம். மோடியை வச்சீங்கன்னா மோடி எடுத்து விட்டா நீ எனக்கு அடிமை. அடிமை. அதை எடுக்கலாம், நான் உனக்கு அடிமை. ஆமா. மோடி வை. எங்க வழி பந்தயம் அது சங்கமாகி தூம பின்னா சொல்லி அடிமைன்னு சொன்னா மோடி எடுக்கலன்னா நான் உனக்கு அடிமை. அதான் பந்தயம். மோடி. சரதேவி சர்வா ஓடி வாடி ஓடி வாடி ஓ கங்காதி ஐயோ மங்கா நான் வந்து தாயே அந்த திட்டுக்குட்டிய பாத்தியா அவன் வழி காட்டுறான். நல்ல வச்சோம். புடிச்சு வா. இதை புரியாதா? அம்மனுடைய ஆலயத்துக்கு போகணும் வாங்க. நம்மள அடிமையாயிட்டோமா? வாங்க. நீங்க சொன்ன பிரகாரம் அம்மா இதை மோடி எடுத்து வந்துட்டோம். அடிமை கொண்டு வந்தேன். சுபாஷன் நடக்கும். அம்மா, அதோ பாருங்க சூரியன். ஆமா. இதோ சூரியன் உதயாதிக்கலாம். மணிமரத்தை கொண்டு வந்து கம்பமா ஆட்டி இதோ கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வேற என்னமா பண்ணி